பல நாட்கள், பல மாதங்கள் சிவ தரிசனத்திற்காக அம்பா கடும் தவம் செய்தாள். வியாசா, பார்த்தாயா என் பேரன்களை? 7 உலகையும் ஆள பிறந்தவர்கள் இவர்கள், சரிதானே? என் 2 செல்வங்களுக்கும் நீயே பெயர் சூட்டிவிடு வியாசா. அம்பிகைக்கு பிறந்தவன், பெயர் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன், ஆஹா, அருமையான பெயர். அம்பாலிகையின் மகன் பாண்டு. பாண்டு, அழகான பெயர், என் கட்டி தங்கங்களைப் போலவே. வியாசா, நீ முக்காலமும் அறிந்தவன். என் பேர குழந்தைகளின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள இப்பொழுதே துடிக்கிறேன். அவர்கள் 56 தேசங்களையும் கட்டி ஆழ்வார்களா? அவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்பொழுதே சொல்லேன், தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். விதி என்னவோ அதன்படி எல்லாம் நடக்கும். நில், நீ விதியை வென்றவன்தான். நானோ சாமானிய மனுஷி. என் பேர குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி மட்டும் மறைக்காமல் சொல். சொல் வியாசா. சொன்னால் வருந்துவீர்கள், தெரியும் போது தெரிய வரட்டுமே. என் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே சொல்லிவிடு. இதற்கு மேல் மறைத்து பயனில்லை. உண்மையை சொல்லிவிடுகிறேன். நீ பேசும் விதத்தை பார்த்தால் ஏதோ விபரீதமாக இருக்கும் போல் தெரிகிறதே. சொல், சொல் வியாசா. அம்மா, அமைதி காக்க வேண்டும். அம்பிகாவை நான் நெருங்கிய போது அவள் அருவருப்பில் கண்களை மூடிக்கொண்டாள். அதனால் அந்த குழந்தை பார்வையற்றவனாகவே பிறந்திருக்கிறது. அம்பாலிகா என்னை கண்டதும் முகம் வெளிரி போனாள். அதனால் அந்த குழந்தைக்கு ஆயுள் பலம் இல்லை. என்ன பாவம் செய்தேன் நான்? விதி ஏன் இப்படி என்னை சுற்றி சுற்றி சூறையாட வேண்டும்? இதனால்தான் மனிதனுக்கு எதிர்காலத்தை அறியும் சக்தியை இறைவன் கொடுக்கவில்லை.
நாளை என்ன நடக்கும் என்பது தெரிந்துவிட்டால் இன்று எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? எதிர்காலத்தை கணிக்கச் சொன்னீர்கள், நான் உண்மையைச் சொன்னேன். அதற்கு மேல் என் கையில் என்ன இருக்கிறது? வியாசா, உனது அம்மாவிற்காக உன் தவ பலனை இழந்தாய். இந்த நாட்டிற்காக 2 வாரிசுகளை கொடுத்தாய். இனி எனக்காக, என் அத்தினாபுரத்தை காப்பதற்காக நீ இன்னொரு வாரிசை கொடுக்கத்தான் வேண்டும். முடியுமா? உன்னை பெற்றவள் கேட்கிறேன், செய்வாயா? தயவு செய்து மறுப்பேதும் சொல்லிவிடாதே. ஆசை யாரை விட்டது? உங்களை விடுவதற்கு? உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? என்ன அது? இதுதான் கடைசி முறை. இன்னொரு முறை என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது. மாட்டேன். இனி ஒருபோதும் உன்னை நிர்பந்திக்க மாட்டேன். இன்னொரு வாரிசை மட்டும் கொடு, அது போதும். இளவரசி அவர்களே, மகாமுனி வியாசர் வந்து கொண்டிருக்கிறாராம். ராஜமாதா தங்களிடம் சொல்லச் சொன்னார். கடவுளே, மீண்டும் அந்த அருவருப்பான நிகழ்வு மீண்டும் நிகழ வேண்டுமா? அந்த பயங்கர கனவை நான் 2ஆம் முறையும் காண வேண்டுமா? இந்த விபரீதத்திலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? சிவை, शर्वणायै नमः। ॐ सरस्वत्यै नमः। ॐ जयायै नमः। ॐ गौर्याय नमः। कायेन वाचा मनसेन्द्रियेण बुद्ध्यात्मना प्रकृतिर्भवं करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय। மகனே வியாசா, உன்னை போல் ஒரு உத்தமமான பிள்ளையை பெற நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை. காடு மேடு கடும் பனி வெயில் என அரும்பாடுபட்டு பெற்ற தவத்தை எல்லாம் நீ எனக்காக தியாகம் செய்திருக்கிறாய். உன்னால் இன்று இந்த அத்தினாபுரத்தையே சூழ்ந்துள்ள பிணி விலகியுள்ளது. இதனால் உனக்கு நான் என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, இந்த அத்தினாபுரமே கடமைப்பட்டுள்ளது. வியாசா, எனது எண்ணம் நிறைவேறும் அல்லவா? அம்மா, நேற்று என்ன? எண்ணம் போல் வாழ்வாயாக.
வியாசா, என்னிடம் ஏதோ சொல்ல வந்தாயே? ஒன்றுமில்லை. நடந்ததெல்லாம் நல்லபடியாக நடந்தது. மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இப்பொழுதுதான் நிம்மதி. சரியாக சொன்னாய். எல்லோருக்கும் இப்பொழுதுதான் நிம்மதி. இனி நல்லதே நடக்கட்டும். அத்தினாபுரத்தின் எதிர்காலம் இனிதே துவங்கட்டும். புறப்படும் நேரம் வந்துவிட்டது. நான் விடைபெறுகிறேன் அம்மா. மகனே, நீயோ பந்தபாசமற்றவன். நினைத்ததும் கிளம்பி விடுகிறாய். ஆனால் இந்த தாய்க்குத்தான் உன்னை பிரிய மனமில்லாமல் இருக்கிறது. வருந்த வேண்டாம். நாம் விரைவில் சந்திக்கும் நேரம் வரும். வருகிறேன். வியாசரே, என்னை பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? நான் என்னிடத்திற்கு திரும்புகிறேன். செல்லும் முன் உன்னை காண விரும்பினேன். உன்னை தேடி வந்துவிட்டேன். எங்கள் குலகுருவே, உங்களின் தியாகத்தின் முன்னால் நான் என்னை வெறும் சிறு துரும்பாக உணர்கிறேன். என் தாயின் மீது பூண்ட சபதம் உங்கள் அருளால் வலுப்பெற்றது. வியாசர் பெருமானே, திக்கற்று போயிருந்த இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலமும் தப்பித்தது. உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசமில்லை பீஷ்மா. அன்று சொன்னதைத்தான் இன்றும் சொல்கிறேன். நீ எனக்கு நிகரானவன். நீ தந்தைக்காக சகலத்தையும் துறந்தாய். நான் தாய்க்காக துறந்ததை கொடுத்தேன். தியாகம் இழப்பதிலும் இருக்கிறது, கொடுப்பதிலும் இருக்கிறது. நீ இந்த அத்தினாபுரத்திற்கு மட்டுமல்ல, தர்மத்திற்கே காவலன். அத்தினாபுரத்தை பற்றிய என் கவலை நீங்கியது. இப்பொழுதுதான் நான் நிம்மதியாக இருக்கிறேன். இனி இந்த அத்தினாபுரம் பாரத வருஷமே போற்றும் சாம்ராஜ்யமாக திகழப் போகிறது. 8 திக்கிலும் இதனுடைய புகழ் பரவப் போகிறது. துயரக் கடலாக கிடந்த இந்த அத்தினாபுரத்தில் இனி என்றென்றும் அமைதி நிலவும். அத்தினாபுரத்தில் அமைதியா? குருவே, உங்களுடைய இந்த சிரிப்பு எனக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஏன் இந்த சிரிப்பு? தவறாக ஏதேனும் நான் சொல்லிவிட்டேனா? இல்லை இல்லை, எனக்கு கற்பனை சில நேரங்களில் சிரிப்பை வரவழைத்து விடுகிறது. முக்காலத்தையும் உணர்ந்தவர் நீங்கள். உங்கள் சிரிப்பின் உள்ளர்த்தம், பேச்சின் சாரமும் எனக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. தயவு செய்து சொல்லுங்கள், இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலம் தான் என்ன? நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று இப்பொழுதுதான் நீ சொன்னாய். அந்த நிம்மதியை நான் கெடுக்க விரும்பவில்லை. நடப்பது நல்லதாகவே நடக்கட்டும். வியாசரே, ஏதோ விபரீதம் நடக்கப் போவதாக என் மனம் கடந்து தவிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை இந்த அத்தினாபுரத்தோடு இரண்டர கலந்தது. ஒரு காலம் இந்த சாம்ராஜ்யத்தை விட்டு என்னால் விலகி நிற்க முடியாது. அத்தினாபுரத்தை கட்டி காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் கேட்கிறேன். வற்புறுத்துவதாக நினைக்க வேண்டாம். இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? தயவு செய்து சொல்லுங்கள். நடக்கப் போவதை அறிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? உன்னால்
தடுத்து நிறுத்த முடியுமா என்ன? உன்னால் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் எதிர்காலத்தை திட்டமிட்டு வகுத்த கடவுளாலேயே நடக்கப் போவதை நீ தடுக்க முடியாது. நீ நேசிக்கும் இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலத்தை அறிந்தால் உனக்கு வேதனைதான் மிஞ்சும். வேண்டாம், விட்டுவிடு. விதிப்படி நடப்பது நடக்கட்டும். இல்லை இல்லை, இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலம் தான் என்னுடைய லட்சியம். இந்த சாம்ராஜ்யத்தை காக்க வேண்டியது என் தாய் தந்தையார் எனக்கிட்ட கட்டளை. எந்த அதிர்ச்சியும் தாங்கக்கூடிய மனவலிமை உள்ளவன் நான் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உண்மையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்படியானால் வா. உன் விருப்பம். ஓம் பிரம்மதேவாய நமஹ. பார்.
இது என்ன கொடுமை? நான் கண்ட காட்சிகள் அனைத்தும் நிஜம்தானா? இதுதான் இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலமா? ஒரு குடும்பத்திற்குள் ஏற்படும் பிளவு இந்த பாரதத்தையே துண்டாடுமா? வெறும் மண்ணுக்காக மனித குலத்தின் பெரும் பகுதியே அழிந்து போகுமா? இந்த புண்ணிய பூமியில் ரத்த ஆறு ஓடுமா? சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இனி அதை திருத்தி எழுத முடியாது. இந்த மண்ணில் இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடத்தான் போகிறது. மனைவியை பணயமாக வைத்து இந்த அத்தினாபுரத்தின் தலைமகன் சூதாடும் வெட்கக்கேடு இங்கு நடக்குமா? பாரே வியந்து போற்றும் இந்த அத்தினாபுரத்து அரண்மனையில் பலர் பார்க்க கணவர்களின் கண்முன்னே ஒரு பெண் துகிலுரிக்கப்படும் அவலமும் நடைபெறப் போகிறதா? அந்த அரசவையில் நீயும் ஒரு பார்வையாளனாக இருக்கப் போகிறாய் என்பதுதான் காலம் எழுதியிருக்கும் சோகமான கதை. யார் தடுத்தாலும் அதர்மம் தலை தூக்கியே தீரும். இந்த போர் மூண்டே தீரும். இந்த மண்ணில் இரத்த ஆறு ஓடத்தான் செய்யும். ரத்த ஆறு ஓடப்போவது உறுதி என்றால், பேரழிவு நிச்சயம் என்றால், இதிலிருந்து நம்மை எல்லாம் காக்கப் போவது யார்? ஓம் அவ்யாய பரபிரம்மாய மகாஞானாய லோககுருவாய நமஹ. பார். श्रीं क्लीं सौ सच्चित् एकं ब्रह्मा. ओम तत्पुरुषाय विद्महे चतुर्मुखाय மாதங்கள் வளர்ந்தன. அம்பாவின் தவம் தீவிரமடைந்து கொண்டே இருந்தது. சிவை,
பூஜைக்காக நவதானிய தட்டு எடுத்து வைக்க சொன்னேன். உள்ளே சென்று எடுத்து வா. என்ன? ஒன்றுமில்லை. கீழே வைத்து விடு. ம். சிவை, ம். இன்னும் கொஞ்சம் புஷ்பங்கள் தேவைப்படுகின்றன. அறைக்கு சென்று அந்த பூத்தட்டை எடுத்து வா. சிவை! சிவை, ஏன் இந்த தடுமாற்றம்? மன்னிக்க வேண்டும் ராஜமாதா. என் உடம்பில் தெம்பில்லை. நன்றாகத்தானே இருந்தாய். திடீரென என்னவாயிற்று உனக்கு? நான் அது சொல். நான் கர்ப்பமுற்று இருக்கிறேன். என்ன சொல்கிறாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன் ராஜமாதா. மறைக்காமல் சொல். இதற்கு யார் காரணம்? நமது மகாமுனி வியாசர். வாருங்கள் அன்னையே, வாருங்கள். நீங்கள் நிச்சயம் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். பெரும் குழப்பத்தில் வந்துள்ளேன் வியாசா. குழப்பமே நல்ல தெளிவிற்கு வழிவகுக்கும். தத்துவங்களுக்கு செவிமடுக்கும் மனநிலைமையில் நான் இப்பொழுது இல்லை. உண்மையை அறிந்து கொள்ளவே உன்னை நாடி வந்திருக்கிறேன். உண்மையை எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டவன். சிவை கர்ப்பமுற்று இருப்பதாக கூறுகிறாள். அது நிஜமா? அம்மா, நீங்கள் ஒரு கணக்கு போட்டால் விதி உங்களை முந்திக் கொண்டு வேறு ஒரு கணக்கு போட்டு விடுகிறது. அப்படியா? நீங்கள் யூகிப்பது சரிதான்.
இந்த அரண்மனையின் பணிப்பெண்ணான சிவைதான் அத்தினாபுரத்தின் மற்றொரு வாரிசை பெற்றெடுக்கப் போகிறாள். ஒரு பணிப்பெண் பெற்றெடுத்த குழந்தை எப்படி நாடாள முடியும்? அம்மா, நாமெல்லாம் பல நேரங்களில் கடந்த காலத்தை மறந்து போகிறோம். அம்மா, உங்களை நான் வேதனைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை நான் ஞாபகப்படுத்தவில்லை. உண்மையை உணர்த்த வேண்டிய தருணம் இது. இறைவனின் சித்தப்படியே இங்கு எல்லாம் நடக்கிறது. அம்மா, நாம் இப்போது சுவாசிக்கும் மூச்சுக்காற்றின் எண்ணிக்கை கூட ஏற்கனவே அவனால் தீர்மானிக்கப்பட்டதுதான். அதில் ஒன்றை கூட நம்மால் கூட்டவோ குறைக்கவோ இயலாது. அவன் வகுத்திருக்கும் திட்டம் அத்தனை தீர்க்கமாக இருக்கும்போது சாதாரண மனிதர்களாகிய நம்மால் இதில் என்ன மாற்றத்தை செய்துவிட முடியும்? இறைவன் விளையாடும் விளையாட்டு இது. இந்த விளையாட்டில் நல்லது எது கெட்டது எது என்று ஏதும் இல்லை. ஏனென்றால் இறைவனுக்கு தவறு இழைக்க தெரியாது. அவன் ஒருபோதும் பாவத்தை செய்வதில்லை. யார் வயிற்றில் யார் பிறக்க வேண்டும் என்பதை இறைவனே தீர்மானிக்கிறான். இக்குழந்தையின் பிறப்பும் அப்படியே. இதில் பிறப்பையோ இறப்பையோ தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கேதம்மா. அவனே ஆரம்பிக்கிறான், அவனே முடித்தும் வைக்கிறான். இந்த பிரபஞ்சத்தின் கடைசி துகள் வரை கடவுளின் கண் அசைவில் தான் நடக்கிறது. இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகில் நீங்கள் கவலைப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யம் என்றும் எனது கைகளில் இருப்பதாக கற்பனை செய்தே பழகியவள் நான். இன்றைக்கு அந்த எண்ணத்தை கைவிடுவது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல. ஆதலால் நீ எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும். சிவையின் வயிற்றில் பிறக்கப் போகும் குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். யாரும் சத்திரியனாகவோ சாமானியனாகவோ பிறந்து விடுவதில்லை. அவனவன் வாழ்க்கையே அதை நிர்ணயிக்கிறது. அப்படியானால் சிவையின் வயிற்றில் பிறக்கப் போகும் அந்த பிள்ளைதான் இந்த நாட்டை ஆளப்போகிறதா? அப்படி நான் சொல்லவில்லையே. அப்படியே அந்த குழந்தை நாடாள நேர்ந்தாலும் இதில் வருத்தப்படவோ அவமானப்படவோ ஏதுமில்லை. எனக்கு அந்த குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். எனது குழப்பங்களுக்கு விடை சொல். அப்பொழுதுதான் என் மனம் நிம்மதி காணும். அம்மா, நீங்கள் கவலைப்படும்படி ஏதும் நடந்துவிடாது. சிவையின் வயிற்றில் பிறப்பவன் அறிவின் சிகரமாய், வீரத்தின் விளைநிலமாய், ஞானத்தின் சுடராக திகழ்வான். அவன் விதுரன் என்று அழைக்கப்படுவான். விதுரன் அவனுடைய 2 சகோதரர்களாகிய திருதராஷ்டிரன் பாண்டுவிற்கும் என்றென்றும் பக்கபலமாக இருப்பான். ஆனாலும் பணிப்பெண்ணுக்கு பிறந்தவன் என்ற பழிச்சொல் மட்டும் என்றென்றும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். விதியின் தீர்ப்பை யாரால் மாற்றி எழுத முடியும்?
எது நடக்க வேண்டுமோ அது நடந்திருக்கிறது. அம்மா, இனியும் விசித்திர வீரனின் உடல் தகனத்தை தாமதப்படுத்த வேண்டாம். அரண்மனை சென்று அதற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்யுங்கள். வருகிறேன். அம்பை 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 உன் கடும் தவம் கண்டு மெச்சினம். பீஷ்மரின் பரீட்சை படு சூட்சமமாக இருக்கும். மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம் மகாபாரதம். மகாபாரதம். மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன், மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன், வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன், நானே உலகென்று காட்டும் ஒருவன். साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे.